ஹலோ மாணவர்களே, இன்னைக்கு நாம கணித வரலாற்றுல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தேதிய பத்தி அலச போறோம். அதுதான் மே 19. என்னடா இதுல அப்படி என்ன மேஜிக் இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? நாம தினமும் யூஸ் பண்ற மாடர்ன் கேஜெட்ஸ்க்கும் பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மாபெரும் அறிஞர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்கு. அது என்னன்னு இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம் வாங்க. இந்த கொஞ்ச நேரத்துல நாம ஒரு சூப்பரான டைம் டிராவல் பண்ண போறோம். கிபி 804ல ஆரம்பிச்சு 1930, 1942, 1962 அப்படியே இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டம் வரைக்கும் போக போறோம். வேற நூற்றாண்டுகள், வேற நாடுகள். ஆனா 4 ஜீனியஸுகளை இணைக்கிற ஒரே ஒரு புள்ளி மே 19. இந்த நாள் நம்ம உலகத்தையே எப்படி மாத்தி போட்டுச்சுன்னு ஒவ்வொன்னா பார்க்கலாம். சரி, இப்போ முதல் சஸ்பென்ஸை உடைக்கலாம். நாம எல்லாரும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றோம், ஃபோன்ல ஆர்டிகல்ஸ் படிக்கிறோம். ஆனா நம்ம ஃபோன் ஸ்கிரீன்ல இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் எந்த ஒரு குழப்பமும் இல்லாம இவ்ளோ கிளியரா எப்படி நம்மால படிக்க முடியுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த தெளிவான ஃபாண்ட்ஸ் எல்லாம் நிஜமாவே எங்கிருந்து ஆரம்பிச்சுது? இதுக்கான விடை 1200 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது மே 19, 804ல இருக்கு. இவர்தான் அல்க்யூயின் ஆஃப் யார்க். இவருடைய நினைவு நாளான மே 19, 804 தான் நாம ஒரு மைல்கல்லா பாக்குறோம். உலகத்துல முதலா ஒரு தெளிவான எழுத்து முறையை உருவாக்குனதே இவர்தாங்க. இவருடைய மாபெரும் சாதனை என்ன தெரியுமா? அந்த காலத்துல பழைய புத்தகங்கள் எல்லாம் பெரிய எழுத்துக்கள்ல எந்த ஸ்பேஸும் இல்லாம தொடர்ந்து எழுதி வச்சிருப்பாங்க. அதை படிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க். அப்போதான் அல்க்யூயின் உள்ள வராரு. அவரு கெரோலிங்கியன் மினுஸ்கியூல் அப்படிங்கிற ஒரு சூப்பரான எழுத்து முறையை கொண்டு வந்தாரு. வார்த்தைகளுக்கு நடுவுல ஸ்பேஸ் விடுறது, சின்ன எழுத்துக்களை அதாவது லோவர் கேஸ் லெட்டர்ஸ் அறிமுகப்படுத்தினது எல்லாமே இவர்தான். இதனால பழைய மேக்ஸ் புத்தகங்களை எல்லாம் ரொம்ப ஈஸியா காப்பி பண்ண முடிஞ்சது. இன்னைக்கு நாம யூஸ் பண்ற ரோமன் எழுத்துக்களுக்கும் ஃபோன் ஃபாண்ட்ஸுக்கும் இவரை போட்டதுதான் பேஸ்மெண்ட். இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இன்னைக்கு நீங்க உங்க நண்பர்களுக்கு டைப் பண்ற ஒவ்வொரு மெசேஜும் மறைமுகமா ஒரு 8ஆம் நூற்றாண்டு துறவியோட கையெழுத்திலிருந்து தான் வந்திருக்கு. நம்ப முடியலல்ல, ஆனா அதான் நிஜம். உங்க வாட்ஸ்அப் சாட்ஸ்க்கு அல்குயின் தான் அஸ்திவாரம். தேதி என்னவோ அதே மே 19 தான். ஆனா இப்போ நாம டைம் மெஷின்ல ஏறி ஒரு 1000 வருஷம் முன்னாடி 1942க்கு பாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண போறோம். ரெடியா? இப்போ 2வது புதிர். நாம எப்பவும் யூடியூப் பார்க்கறோம், ஆன்லைன்ல கேம்ஸ் விளையாடுறோம். ஆனா எந்த ஒரு வயரும் இல்லாம உங்க ஃபோன் எப்படி இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகுது? இந்த கண்ணுக்கு தெரியாத வைஃபை அலைகள் காத்துல எப்படி பயணிக்குதுன்னு எப்போவாது தோணிருக்கா? இந்த கண்ணுக்கு தெரியாத உலகத்தை மேப் பண்ணி காட்டின மாமேதை இவர்தான், ஜோசப் லார்மோர். ஒரு பிரில்லியண்டான இயற்பியலாளர் மற்றும் கணிதவியலாளர். இவருடைய நினைவு நாளும் அதே மே 19, 1942 தான். இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு ரொம்ப சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. எலக்ட்ரான்கள் எப்படி சுத்துது, எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கறத முதல்ல ரொம்ப துல்லியமா கணக்கு போட்டவரே நம்ம லார்மோர் தான். எலக்ட்ரான்கள் எப்படி எனர்ஜியை வெளியிடும்னு அவரோட கணிதம் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணுச்சு. அதுக்கு பேரு தான் லார்மோர் ஃபார்முலா. பாக்குறதுக்கு இது பிசிக்ஸ் மாதிரி தெரிஞ்சாலும் இந்த மேத்தமேட்டிக்கல் சயின்ஸ் தான் இன்னைக்கு நம்மளோட வயர்லெஸ் கம்யூனிகேஷனுக்கும் ஃபோன் கால்ஸ்க்கும் ஒரு பெரிய பாலமா அமைஞ்சிருக்கு. இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். உங்க போன்ல இருக்கிற கண்ணுக்கு தெரியாத வைஃபை சிக்னல்ஸ் எல்லாமே நிஜத்துல அவரோட கணிதத்துக்கு ஏத்த மாதிரி தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்த நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற ஸ்மார்ட் போன்களோட இணைச்ச லார்மோருக்கு நம்ம கண்டிப்பா ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். மறுபடியும் அதே தேதிதான். ஆனா இப்போ நாம கொஞ்ச வருஷம் பின்னாடி போய் 1930க்கு வரோம். மே 19 அன்னைக்கு நடந்த உலகத்தையே மாத்துன ஒரு முக்கியமான பிறப்ப பத்தி பார்க்க போறோம். 3வது சஸ்பென்ஸ். இது நம்ம டெய்லி ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம்தான். ஹெவியான டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டா கூகுள் மேப்ஸ் மட்டும் எப்படி டக்குன்னு ஒரு ஃபாஸ்டான ரூட்டை காட்டுது? 1000 சந்து பொந்துகள் இருந்தாலும் எப்படி அதை இவ்ளோ அக்யூரேட்டா கணிக்குது? இந்த மேஜிக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட் இவர்தான், ரோடால்ஃப் கல்மான். இவர் பிறந்தது மே 19, 1930. நம்ம உலகத்தையே கணிக்கிற அல்காரிதங்களை உருவாக்குனது இவர்தாங்க. 1960கள்ல இவர் கால்மேன் ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு சூப்பரான மெத்தடை கண்டுபிடிச்சாரு. இத இன்னும் புரியும்படி சொல்லணும்னா, நம்ம காதுல மாற்ற நாய்ஸ் கேன்சலிங் இயர்ஃபோன்ஸ் மாதிரி டேட்டாவில் இருக்கிற தேவையற்ற நாய்ஸை ரிமூவ் பண்ற ஒரு மேக்ஸ் இது. சென்சர்ல வர சின்ன தப்புகளை எல்லாம் ஃபில்டர் பண்ணி கரெக்டான வழியை கண்டுபிடிக்க கம்ப்யூட்டருக்கு இதுதான் ஹெல்ப் பண்ணுது. அப்போலோ விண்கலம் நிலவுக்கு போனதிலிருந்து இன்னைக்கு உங்க பாக்கெட்ல இருக்கிற போனோட GPS வரைக்கும் கால்மேன் ஃபில்டர் இல்லாம 1 இன்ச் கூட நகர முடியாது. உண்மையிலே ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இதுதான். உங்க போனோட GPS உங்களை கரெக்டா வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்குதுன்னா அதுக்கு முழு காரணமும் கால்மானோட கணிதம் தான். அவரோட இந்த மேக்ஸ் மட்டும் இல்லைன்னா நம்மளோட நேவிகேஷன் ஆப்ஸ் எல்லாமே வழி தெரியாம அப்படியே முடங்கி போயிருக்கும். நம்ம டைம் டிராவல்ல இதுதான் லாஸ்ட் ஸ்டாப்.
1930 கொஞ்சம் முன்னாடி வந்து 1962க்கு போவோம். நம்ம லிஸ்ட்ல இருக்கிற கடைசி மாடர்ன் மேத்தமேட்டிஷியனை இப்போ சந்திக்கலாம். கடைசி கேள்வி, நம்ம டிஜிட்டல் லைஃப் எப்படி இவ்வளவு சேஃபா இருக்கு? நீங்க அனுப்புற பர்சனல் மெசேஜ்கள், உங்க ஆன்லைன் கேம் பாஸ்வேர்டுகள், இதெல்லாம் ஹேக்கர்ஸ் கைக்கு போகாம எப்படி சீக்ரெட்டாவும் கண்ணுக்கு தெரியாத கோடுகளாலையும் லாக் செய்யப்பட்டிருக்கு? மாடர்ன் நம்பர்ஸோட டிடெக்டிவை மீட் பண்ணுங்க. இவர்தான் ரிச்சர்ட் டேலர். இவர் பிறந்ததும் அதே மே 1962ல தான். நம்மளோட டிஜிட்டல் டேட்டாவை பாதுகாக்கிற அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங் ஆக்குனது இவர்தான். ரிச்சர்ட் டேலரோட மாஸ்ட்ரி எல்லாமே நம்பர் தியோரியில தான் இருக்கு. கேட்கறதுக்கு இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா தெரியலாம், ஆனா பிரைம் நம்பர்ஸ் பத்தி இவர் பண்ணின ரிசர்ச் தான் இன்னைக்கு டிஜிட்டல் கிரிப்டோகிராஃபிக்கு ஒரு மிகப்பெரிய பேஸ். சுருக்கமா சொல்லணும்னா, நம்மளோட பாஸ்வேர்டுகளை யாருக்கும் தெரியாம என்கிரிப்ட் பண்றதுக்கு இந்த கணிதம் தான் அடித்தளம். அது மட்டுமல்லாம மேக்ஸ் உலகத்திலே ரொம்ப ஃபேமஸான ஃபெர்மாட்டின் கடைசி தேற்றத்தை ப்ரூவ் பண்றதுக்கும் இவர் ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பியூரான கணிதம் தான் நமக்கு இருக்கிற மிகச்சிறந்த பாடிகார்டு அப்படிங்கறத இது கச்சிதமா ப்ரூவ் பண்ணுது. எண்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஆழமான ரகசியங்கள் தான் உங்க டிஜிட்டல் வாழ்க்கைய ஒவ்வொரு செகண்டும் பாதுகாக்குது. அவர் போட்ட நம்பர் தியரி தான் உங்க டேட்டாவை சேஃபா லாக்கர்ல வச்சிருக்கு. இப்போ இந்த டைம்லைனை நல்லா கவனிச்சு பாருங்க. 804, 1930, 1942, அப்புறம் 1962. இந்த 4 தேதிகளுமே மே 19 அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு மேஜிக் பாயிண்ட்ல வந்து நிக்குது. எவ்வளோ ஆச்சரியமான ஒரு கனெக்ஷன் பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 4 பெரும் புள்ளிகளும் வேற வேற நூற்றாண்டுகளை சேர்ந்தவங்க, வேற வேற நாடுகளை சேர்ந்தவங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் இருந்த ஒரே ஒரு மிஷன், இந்த உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய குழப்பங்களுக்கு நடுவுல என்ன பேட்டர்ன் ஒளிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான். ஈஸியா படிக்கக்கூடிய டெக்ஸ்ட்ல ஆரம்பிச்சு கண்ணுக்கு தெரியாத வைஃபை அலைகள், ஜிபிஎஸ் வழிகாட்டுதல், கடைசியா இன்டர்நெட் செக்யூரிட்டி வரைக்கும் இவங்க எல்லாமே மேக்ஸை பயன்படுத்தி அந்த சீக்ரெட் பேட்டர்ன்ஸை உடைச்சிருக்காங்க. சோ ஃபைனலா சொல்ல வருது என்னன்னா, கணிதம்ங்கிறது வெறும் புக்ல படிக்கிற சப்ஜெக்ட் கிடையாது. அது நம்ம டெய்லி லைஃபை ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மேஜிக். அல்குயின், லார்மோர், கல்மான் மற்றும் டேலர் இவங்க எல்லாரும் தங்களை சுத்தி இருந்த விஷயங்கள்ல ஒரு பேட்டர்னை கண்டுபிடிச்சாங்க. அப்படின்னா நாளைக்கு நீங்க என்ன புது பேட்டர்னை கண்டுபிடிக்க போறீங்க? யோசிங்க. உங்க சுத்தி இருக்கிற உலகத்துல மேக்ஸை தேடி பாருங்க. இந்த தொகுப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கீப் திங்கிங். மீண்டும் அடுத்த தொகுப்பில் சந்திக்கலாம்.